பல நாளா ஒரே ஜெபம், ஒரே கண்ணீர். இன்று அதற்கு முடிவு. இந்த சில நிமிடங்கள் உங்களுக்காகத்தான். ஏனென்றால் இன்று இயேசு உங்க ஜெபத்தை மௌனமாக கேட்கல, பதில் சொல்லப் போகிறார். இந்த வீடியோ ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் சொல்றேன். இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏனென்றால் இப்படிப்பட்ட ஜெப வார்த்தைகள் உங்க வாழ்க்கைக்கு அடிக்கடி தேவை. இன்னொரு விஷயம், இந்த வார்த்தைகள் உங்க மனச தொடுதுன்னா கீழ கமெண்ட்ல ஹல்லேலூயா என்று எழுதுங்க. அது ஒரு சாட்சியா இருக்கும். நீ கடந்த காலம் கண்ணீரில் கடந்து வந்தாலும் இன்று இயேசு உன் வாழ்க்கையை மாற்றப் போகிறார். யார்கிட்டயும் சொல்ல முடியாத ஒரு பாரம். நாள்தோறும் கர்த்தாவே என்று ஆரம்பிக்கிற ஜெபம் கண்ணீரிலேயே முடிஞ்சிருக்கும். நீங்க கேட்டிருப்பீங்க, நான் இவ்வளவு நாள் ஜெபிக்கிறனே, என் வாழ்க்கை ஏன் மாறல? எல்லாருக்கும் நல்லது நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இல்ல? இன்று இயேசு சொல்கிறார், நான் தாமதிக்கல, நான் உன்னை தயார் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மகனே, மகளே, நீ நினைக்கிற மாதிரி உன் ஜெபம் வானத்தில் போய் விழல. ஒவ்வொரு கண்ணீரையும் நான் எண்ணி வைத்திருக்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். நீ தனியாக இல்லை, நீ கைவிடப்பட்டவன் இல்லை. மனுஷர்கள் இது முடியாதுன்னு சொன்ன இடத்துலதான் நான் என் மகிமையை காட்ட ஆரம்பிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ காத்திருந்த காலம் வெறுமனே போகவில்லை. அந்த காத்திருப்பு உன் விசுவாசத்தை பலப்படுத்தியது. வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, காத்திருப்பவர்களை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்படுத்த மாட்டார். நீ நினைத்து பாரு, இவ்வளவு நாள் நீ உயிரோடு இருக்கிறதே ஒரு சாட்சிதான். எதிர்பார்ப்பு இல்லாத நாளிலும் நீ ஜெபத்தை விடல. அதுவே உன் பெரிய வெற்றி. இப்போ நான் சொல்லப் போறது ஒரு உண்மையான கதை. ஆனந்த் என்ற இளைஞர் ஒரு சாதாரண வாழ்க்கையிலிருந்து தினசரி போராடி வந்தவர். எப்போதும் வேலைக்குச் சென்று வலம் வந்தார். பணம் எப்போதும் குறைவு, கடன் அதிகம், குடும்பத்தில மதிப்பில்லாமை, வேலை நடக்காமை, இவெல்லாம் அவரது மனதை சோர்வில் ஆழமாக தள்ளியிருந்தது. காலை எழுந்தவுடன் வேலைக்குச் செல்லும் வழியிலேயே அவரது உள்ளத்தில் ஒரு சந்தோஷமில்லாத சோகம் இருந்தது. ஆனா மனசின் ஒரு இடத்துல அவர் சொன்ன வார்த்தைகள் தொடர்ந்து வந்தன. கடவுளை நோக்கி கண்ணீரோடு கேட்டார், கர்த்தாவே, என்னை நீர் பார்க்கிறாயா? என் வாழ்க்கைக்கு வழி காட்டுங்க. ஆனா வருஷமா ஒன்னும் மாறல. ஒரு நாள் அவர் சொன்னார், கடவுளே, இது என் கடைசி ஜெபம். அந்த வாரம் முடிவில் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து ஒரு அழைப்பு, ஒரு வேலை. அது மட்டும் இல்ல, அந்த வேலை அவருடைய வாழ்க்கையையே மாற்றுச்சு. இன்று அதே மனிதன் சொல்றார், கர்த்தர் தாமதிப்பார், ஆனால் மறுப்பதில்லை. இன்று அந்த ஆனந்து போல நீங்களும் நிக்கிறீங்கன்னா இந்த வார்த்தை உங்களுக்குத்தான். இன்று உன் நீண்டகால ஜெபத்திற்கு ஒரு கதவு திறக்கப் போகுது. நீ நினைக்காத விதத்தில், நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து இன்று இயேசு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். இந்த வார்த்தைகள் உங்க உள்ளத்தை தொட்டுதுன்னா இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல ஹல்லேலூயா என்று எழுதுங்க. அது கர்த்தாவே, நான் நம்புகிறேன் என்று சொல்ற மாதிரி. இப்போ கண்களை மூடுங்க. கர்த்தாவே இயேசுவே, இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொருவரின் வாழ்க்கையையும் நீர் அறிவீர். பல நாளாக அவர்கள் கேட்ட ஜெபம், பல இரவுகளின் கண்ணீர், இன்று அதற்கு பதில் கொடுங்கள். மூடப்பட்ட கதவுகள் திறக்கப்படட்டும், முடங்கிய வாழ்க்கை எழும்பட்டும், நம்பிக்கை திரும்ப வரட்டும், நோய்கள் நீங்கட்டும், கடன்கள் தீரட்டும், உடைந்த உறவுகள் சேரட்டும். இன்று முதல் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் உண்டாகட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த வீடியோ உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. டெய்லி பைபிள் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நினைவில் வையுங்கள், உன் நீண்டகால ஜெபத்திற்கு இன்று பதில். காட் பிளஸ்.